அவனர்களாக அவன்தால் வணங்கி என்பார்கள். அப்படி நாம் செய்த தவத்தினால் தான் இன்றைய அற்புதமான திருநாளிலே நாமெல்லாம் நேரத்தை ஒதுக்கி தெருவரை கூட்டி இங்க வந்து இந்த அற்புதமான ஒரு சபையிலே நாம் எழுந்தருளி இருக்கின்றோம். இது உண்மை. அருளாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருணரும் பரவு என்று அறிந்தவை சிவமே என்பார் பெருமான். சீர்கொண்ட தெய்வ மதனங்களாரும் இல்லையா இந்த பாட்டு இருந்தாலே அப்படின்னு நினைக்கிறீங்களா? 10 வயதிலே பெருமான் இது பாடுகின்றார். 10 வயது சீர்கொண்ட தெய்வ மதனங்களாரும் திகழ் கடம்பும் கார் கொண்ட பன்னீரை தோன்றும் தாமரை தாள்களும் ஓர் கொண்ட வேணும் கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனியாதளமும் என் கண்முட்டதே கண்முட்டதே. கண்ணால் கண்டால் என்னுடைய பண்ணிய தவம் பழித்தது இங்கே சொல்லலாமா? ஏன் சொல்லல? அதுதான் என்னுடைய ஞான கேள்வி. ஏன்னா கிடைத்தது எனக்கு மீறி கொடுக்க அளவுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். கிடைச்சது ஏதோ ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் பாராட்டு கிடைக்கிறவங்க மற்றவங்களுக்கு தரும்படியாக எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் பண்ணிய தவம் பழித்தது என்று அந்த இடத்துல சுவாமி பதிவு பண்ணல. 10 வயதிலே கிடைத்தது சுவாமிக்கு. இறைவனை பார்த்தார், அருளை பெற்று கூட அந்த வார்த்தையை சுவாமி பயன்படுத்தல. ஆணி பொன்னம்பலத்தை நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி. ஜோதிமலை கொண்டு தோன்றதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா, வீதி உண்டாச்சுதடி. வீதியில் சென்றேன் வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா, மேடை இருந்ததடி. மேடையில் ஏறினில் மேடையில் அங்கொரு கூடம் இருந்ததடி. அப்போ கோயில் சென்றேன், பூசாமல் கோயில் சென்றேன், 40 பேரு சாமி அறிவாரடி. வயது 20 சுவாமிக்கு. இப்போ பெருமானை பார்த்தார், கடவுள் அருட்பெருஞ்சோதியை அடைந்தார். இங்கே ஏன் பண்ணிய தவம் பழித்ததுன்னு சொல்லவே சுவாமி. இப்போ அவருக்கு டிமாண்ட் தான். அதுல 35 ஆண்டு காலம் வள்ளலார் நகருக்கும் திருவொற்றியூருக்கும் நடையா நடக்கிறாரு. வழியுடைய அம்மையே வந்து பாலனம் கொடுக்குறாங்க. திண்ணையில இருந்து உலகத்திலே சுவாமி தவறி கீழ் வந்து தன்னுடைய திருக்கையால தாங்கி பிடிக்கிறாங்க. தியாகராஜ பெருமானே கட்டான் புளியானம் அமுது கொடுக்கிறாரு அவர் பங்குக்கு. இதெல்லாம் அருள் இல்லையா? இதெல்லாம் பெற்ற பெருமான் கூட அப்ப கூட பண்டிகை தவம் பழித்ததுன்னு சொல்லவில்லை. இதை வந்து எப்ப சொல்றாரு? 1874 சொல்றாரு சுவாமி. கடைசியில எல்லாமே உளமீர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகமாய் தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலை நோக்கி அருட்பெருஞ்சோதி என்று உலகில் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்று இளம் 5 தோழை தான் பெற்ற பிறகு இதை டிக்ளேர் பண்றார் பெருமான். எவ்வளவு பேர் அர்த்தம் பாருங்க. அதுதான் கட்டமும் கடந்தேன். கட்டலாம் அந்த கட்டத்தெல்லாம் நான் தாண்டிடுமா. நான் வந்துட்டு ஒரு ஓட்ட சைக்கிள் தான் வச்சிருந்தேன். 1877 பார்த்தா ஒரு பழைய சைக்கிள்ல அது போய் நின்று அது போய் அதாவது இடையில போய் சேரணும்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். அந்த கட்டை கடந்துச்சுப்பான். நீ பைக் 4 இருக்குது, கார் 3 இருக்குது, எது வேணாலும் எப்போ வேணாலும் எதை வேணாலும் நான் செய்வேன். அப்ப அந்த கட்டெல்லாம் கடந்துருச்சு. நான் சென்னைக்கு வரும்போது ஒரே பேண்ட் ஷர்ட்டான வந்தேன். நீங்க பார்த்தா 50 பேண்ட் ஷர்ட் மடிச்சு அந்த கட்டை கடந்துச்சுப்பான். அப்படி கட்டமும் கடந்தேன் என்பது அந்த நிலையை நான் கடந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் தர தயாரா இருக்கிறேன், நீங்க தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார் சாமி. நான் ரெடியா இருக்கிறேன், நீங்க ரெடியா இருக்கிறீங்க நான் வாங்கறதுன்னு கேட்கிறேன். என்ன அழகு பாருங்க. கவலை விட்டொழித்தேன், கவலையே இல்லை எனக்கு. எப்படா என்னுடைய அன்பர்களுக்கு, என்னுடைய சகோதரிகளுக்கு எப்படி நான் அருளை தருவேன், உங்களுக்கு வாரி வாரி வழங்கினாலே மற்றவங்க நான் வாரி வழங்க முடியும் என்ற கவலை இருந்ததுதான் சுவாமிக்கு. இப்ப எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த கவலையை விட்டொழிந்தேன், கலக்கமும் தீர்ந்தன, பிறவி சட்டமும் கிழித்தேன். பிறவி சட்டம்னா மனிதன் பிறந்தா அவன் இறந்துதான் ஆகணும். அதாங்க சட்டம். யாரா சொன்னா?
நான் புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல்கிரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதனாய் எத்தனை கோடி பெருமாள் பிறந்து பெருமாளுடைய தனிப்பெரு கருணையினாலே இந்த நல்ல மனிதன் கிடைக்கப்பட்டு நான் செத்தணுமா? அது யாரா சட்டம் எழுது? நான் சட்டம் எழுதுன்னு இங்க கொண்டா அந்த சட்டத்தை இங்க கொண்டா சொல்லி கீழ்ச்சி தூளாய் கீழே போட்டாங்க. யாரு அமர்த்துறீங்க? நான் சரியில்லைன்னு தான் மரணம் ஒரு வழிய, நான் சரியா இருந்தா என்கிட்ட மரணம் வருமா? நான் சரியா இருந்தா என்கிட்ட நோய் வருமா? நான் சரியா இருந்தா என் மனைவி என்கிட்ட சண்டை போடுவாரா? நான் சரியா இருந்தா என் முள்ள என்னதான் படிப்பானா படிக்க மாட்டேன்னா? நான் சரியா இருக்கணும். நான் சரியில்லைன்னா தான் இல்லத்திலே ஆகட்டும் கடவுள்கிட்ட ஆகட்டும் இடையூறு நமக்கு வரும். எல்லாம் நம் செயல். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்னைக்கு ஏற்றாக உங்களே நீங்கள் ஆளப்படுகிறீர்கள். தீமை வந்து அடுத்தவங்க தெரியல, நன்மையும் தீமையும் பிறர் தேர வாரா. நாம தான் அதை காரணம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள். பிறகு சட்டமும் கிழித்தேன், சட்டத்தை மாத்தி போட்டார் பெருமான் வந்துட்டான். பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் என்ற சட்டத்தை மரணவிழா பெருவாயில் வாழ்ந்ததெல்லாம் கண்டி நான் புனைத்தரையேன் பொய்பொருள் சத்தியம் சொல்கின்றேன். உங்கள் மேல் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன். நீ வேறு நான் வேறு என்று நினையாது வருகி நீ நினைத்தால் மரணவிழா பெருவாழில் வாழ்ந்திடலாம். நானே அதை சாட்சி. கண்ணீர் என்ன பாரியா? நான் சாட்சி. அது வள்ளல் பெருமானுக்கு டெத் சர்டிபிகேட் கிடையாது, ஜீவ சமாதி கிடையாது. 18 சித்தருக்கு ஜீவ சமாதி இருக்குது, டெத் சர்டிபிகேட் இருக்குது. நம்ம பெருமானுக்கு உண்டா? நானே அதை சாட்சின்றார். கண்ணீர் என்ன பாரு? நான் சாட்சி. என்னோட வேற யாரும் என்ன அழகு! ஒவ்வொருவரும் உங்கள் உரிமை பத்திரத்தில் வந்திருக்கிறீங்க. மரணமில்லா பெருவாழ் வாழக்கூடிய பத்திரம் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குது. அந்த டாக்குமெண்ட் பிரிச்சு பார்க்கவே இல்லையா? குறைஞ்சபட்சம் நோய் இல்லாம நம்ம இருக்கிறோமா என்று நாம சிந்திக்கிறோம். நோய் எப்படி வரும்? உன்னுடைய அஜாக்கிரதை என்றார் பெருமான். உன்னுடைய அஜாக்கிரதையின் உச்சி நிலைதான் மரணம் என்றார். அதனால் அதை குறித்து பிறகு சட்டமும் கிடைத்தேன். சரி சாமி, இது நான் என்ன செய்யணும்? தூக்கமும் துறந்தேன், சாவையும் நோவையும் தவிர்த்தேன். சுவாமி சொல்றார், தூக்கத்தை திறந்தால் கடவுள் அருள் நம்ம சத்தியமா பக்கங்க. எத்தனை பேர் நம்ம தயாரா இருக்கோம்? 1 மணி நேரம் ஒரு மனிதன் தூங்க பழகுவானால் அவன் 1000 ஆண்டு ஜீவிக்கிறான். அது சத்தியம் 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 பெருமானுடைய வார்த்தை. நாம 12 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி பழகிட்டோம். பழக்கம் வழக்கம் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்லை. டீ சாப்பிடாத வாழ முடியாதா? காலையில் டிஃபன் சாப்பிடாம உயிர் வாழ முடியாதா? ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 3 நாளைக்கு 4 நாளைக்கு உயிரே போவாதுங்க. சத்தியம் எழுதி வச்சுக்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 3 நாள் உயிர் வாழலாம். உண்மை. இப்ப சென்னையிலே ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போரூர் பக்கத்துல அந்த ஒரு இடத்துல ஒரு 10 மாடி கட்டிடம் இடிஞ்சு வந்துருச்சு. 4வது நாள் அந்த துப்புரவு பணி செய்யறாங்க. உயிரோடு இருக்கிறாங்க. சத்தியம். அப்ப என்ன அர்த்தம்? ஒருவேளை உணவு சாப்பிட்டா 4 நாளைக்கு உயிர் போகாதுன்னு அர்த்தம். அப்ப ஆகார வரை நித்திரைக்கால் மைதனை வீசும் என்ற நிலையிலே நாம் வாழ்வோமானால் பெருமானுடைய அருள் தயார காத்து நிற்குது. பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழிகள் பகருகின்றீரே. பண்ணாத தீமைகளை நாம பண்ணிட்டு நட்டத்தை சுவாமி மேல போறது. சுவாமி என்ன அப்படி சோதிச்சாரு? சன்மார் சங்கத்துக்கு போல ராமலிங்க சாமி நினைக்கிற அவர் சொல்லத்தே நம்ம கேட்கலையே. அப்புறம் அவர் மேல போட்டுருது. வீடு யாரு கட்டினா? நான் கட்டினேன். யாரு இருந்து வேகமா ஓட்டி பல்ட் அடிச்சிருந்தா ராமலிங்க சாமி சொல்லிட்டாரு. ஏண்டா அறிவால நம்ம பெருமான் உம்முள்ளியாம் எம்மண்ணி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத வள்ளல் பெருமான் ஒவ்வொரு நொடியும் நம்மளை ஆட்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அறிவாக வேலை செய்திருக்கிறார் நமக்குள்ளே. அந்த அற்புத பொருளை நட்டத்தை சுவாமி மேல போட்டு லாபத்தை நான் செய்தேன் மாற்றக்கிறேன். அவர் செய்யலாமோ என்று அறிய வேண்டும் பெரியவர்களே. சிற்றவை உடையான் செல்வ பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன். அரைப்பெரிய ஆண்டவர் வள்ளல் பெருமான் தான் என் பிள்ளை ஆதலால் இப்படி இட்டனன் வேறு என்னற்க மகனே என்றார். தலை பிள்ளை, கதிர் பிள்ளை, ஞான பிள்ளை, அருள் பிள்ளை, என் பிள்ளை ஆதலால் இப்படி இட்டனன் அப்பா ராமலிங்க வேறு என்னற்க மகனே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை பெற்றார் பெருமான் தான். அப்புறம் பெற்றவருக்கு தான் இந்த பண்டிய தவம் பழித்ததுவே என்ற வார்த்தையை சுவாமி வெளிப்படுத்துறார். என்ன அற்புதமாக ரத்தமும் கழுதுன்னா கஷ்டம் நீங்கினேன், கஷ்டத்தை எல்லாம் நீங்கிட்டேன். மரணமில்லா பெருவாழை நான் பெற்றுட்டேன். அதுதான் கஷ்டங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? வீடு வாங்கல கஷ்டப்படுறோம், மனைவி மக்களுக்கு பேரம் பேத்தி கல்யாணம்னா கஷ்டங்கிறோம்.
இந்த உலகில் கஷ்டத்தை நாம் சொல்லிக்கிறோம், வள்ளல் பெருமன் அருளில் கஷ்டத்தை சொல்ல. மரணமில்லா பெருவாழ்வு என்றைக்கு நமக்கு கிடைக்குதோ அன்றைக்குதான் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கின என்று பொருள் பெரியவர்களே. சித்தமும் அடைந்தேன் என்றால் கல்வி ஞானம் எல்லாம் அருள் போல கொடுத்துதான் சுவாமி. அருளின் எல்லாம் ஆகும், இது உண்மை. அருள் பெற முயல்க என்று அருளிய சிவம் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவது ரொம்ப கஷ்டம். அது ஒரு உழவு இருக்குது. என்ன உழவுனா அவனுடைய அருளை பெறுவது. அருளை பெற்றுட்டா படகுமா நம்மளை கொண்டு போய் கரையேற்று. அருளின் எல்லாம் ஆகும், இது உண்மை. அருள் பெற முயல்க என்று அருளிய சிவமே என்பார். அப்படி அருள் இருந்தா நாம பெருங்கடல் நீந்த போறோம். அருளை பெறுவதற்கு என்ன தகுதி? அன்பு, கருணை, இரக்கம், தயவு என்ற தகுதியை நாம் வளர்த்து கொண்டோமானால் அற்புதமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6000 பாடல்களில் தவத்தை பற்றி தான் சுவாமி பாடியிருக்கிறார். 6000 பாடல்கள் தவம் தான். தவம் செய்து அதனால் ஏற்பட்ட அனுபவத்தை தான் அழைப்பாக கொடுக்கிறார். ஆனா உரைநடைகள் ஒன்றுதான் ஜீவகாரணி. இப்போ செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொன்னாங்க. ஜீவகாரணி சிறிது செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சதுரகிரி மலை பெரிய மலை, அது எத்தனையோ ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் கொண்டு அது மேல ஏறினா சிறிய குச்சி கொண்டுதான் மேல ஏறுவாங்க. அந்த குச்சி கொண்டுதான் ஜீவகாரண்யம். மலை போன்றது தவம், ஆண்டவருடைய அருள். அப்படி தவம் எல்லாம் வரும். இந்த தவம் ரொம்ப முக்கியங்க. சன்மார்க்கத்துல தவமே இல்லை, இந்த ஜீவகாரண்யம் மட்டுமே சில பேர் சொல்றாங்க. அது ஏற்புடையது தெரியல. ஜீவகாரண்யம் ஒரு கண்ணு, தவம் ஒரு கண்ணு. கட்டாயம் தவம் உண்டு. தவத்தில் தான் பெருமான் ஆடாது, சற்று அசையாது, வேறொன்றை நாடாது, பொய்யுலகை நம்பாதீர் என்பார் பெருமான். ஆடாம அசையாம உட்கார்ந்து தவம் செய்வதைத்தான் ஆடாது என்றார். இப்ப பாத்தீங்கன்னா, உலகையில் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகுமை தொழிலையும் யான் செய்ய தந்தை. ஒளிநெறி பயிற்சி தான் இந்த சன்மார்க்கம். தீப நெறி பயிற்சி தான் இந்த சன்மார்க்கம். இப்ப தீபத்தின் முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் பாவித்து நான் சொன்ன ஞானசரியில் 28 பாசுரத்தை ஓதி வாருங்கன்னு சொல்றார் சுவாமி. இப்ப நேரா தீபத்தை வைத்து ஞானசரியை வாசித்துட்டு வரும்போது சும்மா ஒரு 3 பண்ணோட அந்த காட்சி மாறி. அதுதான் ஆடாது, சற்று அசையாது. சும்மா ஒரு 3 பண்ணிட்டு அந்த காட்சி மாறும். அதனால நீ ஆடாது, சற்று அசையாது, வேறொன்றை நாடு, அங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இதை பாரு என்று அந்த பாடலை பெருமான் மிக தெளிவாக சொல்வார். வேதமே விளங்க மெய்மையே வழங்க, மெய்மையே நீங்கிட விமல வாதமே வழங்க, வானமே முழங்க வையமே உய்யவூர் வரும் நாதமே துளிக்க, ஞானமே வடிவாய் நன்மணி மங்கிலே நடிக்கும், பாதமே பிடித்தேன் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பழித்ததுவே. வேதமே என்றால் ஞான முடிவு. வேதம் என்றால் ஞான முடிவது, வேத உச்சி. அதுதான் சுவாமி ஜோதி பாடல். ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. வேதத்தை தான் சுவாமி ஜோதி பாடல் வச்சிருக்கிறார். வேதம் தான் அது. ஆதி நீதி வேதனே என்ன? ஆடல் நீடு பாதனே. அந்த அர்த்தத்தை தான் இங்கே சுவாமிகள் வேதமே விளங்க, அதுதான் சுவாமி சொல்றாரு. வேதம் விளங்கும்படியாக இறைவன் எனக்கு அந்த அறிவை தந்தால் அவன் தான் எல்லாமே எனக்கு காரணம். நான் என்னுடைய முயற்சியால என்னுடைய பெரிய அதிதீவிர பாடுபட்டு நான் அடைஞ்சில்ல. அவனுடைய கருணை இருந்தது, அவனுடைய அருள் இருந்தது, அதனால நான் கரையேறினேன்னு சொல்றார் சுவாமி. அந்த நிலையில அது தன்னடக்க நிலை, தாழ்ந்த நிலை, தன்னை முழுமையாக இறைவன்கிட்ட ஒப்படைக்கிற ஒரு நிலை என்பதை நாம் அருள் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. மெய்மையே மெய்த்துணையே. மெய்மையே என்றால் மெய்த்துணை ஆண்டவன் தான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, மும்மொழியாம் எம்முள் நீ என்று உணர்ந்து உயிர்நலம் பரவென்று உரைத்த வீசுவது. மும்மொழியாம் எம்முள் நீ என்று உணர்ந்து உயிர்நலம் பரவென்று உரைத்த வீசுவது. மெய்த்துணை என்று கூறுவது மெய்மையாக மெய்ப்பொருளே. மெய்ப்பொருள் வந்து அதான். மற்ற பொருள்ல கண்டது அனித்தியம், கேட்டது பழுது, கற்றது போய், கழித்தது வீடு, உண்டது மரம், கொண்டது குறை, இதுவரை உண்மை அறிவிக்கிறது. மெய்ப்பொருளை உணர்ந்தால்தான் நாம் உண்மை பொருளை நாம் அடைந்தோம் என்று பொருள். மெய்ப்பொருள் எப்படி வருது? அதுதான் ஞானாசிரியரை கொண்டு நடுக்கண்ணை திறந்து கொள்ளவும் சொல்றார் சுவாமி உரைநடை. குரு முகத்தில் உணர்க. இதெல்லாம் இந்த சூட்சம் தான் ஒரு ஞானாசிரியரை கொண்டு, ஐயா இது என்னதான் வழி, இது தவம் எப்படி ஏற்றுறது,
தவத்தை எப்படி செய்வது, ஒளிநெறி என்றால் என்ன என்பதை அதை கூர்ந்து வணங்கி கண்டறிந்து நம்ம கேட்கணும். கேட்டுட்டா நாம வாத்தியாரா எல்லாம் நமக்கு உருவாய் கேட்கறதுன்னு நாம அடக்கமா அவங்க கிட்ட ஞானாசிரியர் உங்களுக்கு பிடிச்ச ஞானாசிரியர் யாரும் தெரியாதா கேட்கணும். என்னதான் அவருக்கு என்ன தெரிய போகுது, நம்மளோட அவருக்கு தெரிய போகுது. அந்த அலட்சிய போக்கு இருக்காமோ. அதனால கொடலாத்துன்னு தெரியாத இன்னும் கோடி ரூபாய் செலவு பண்ணணும். கட்சியில பார்த்தா பக்கத்துக்கு ஆயிரம் அந்த கொடலாத்து கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது பக்கத்துக்கு ஆயிரம் அப்படி எந்த அங்கிட்ட என்ன அற்புதம் இருக்குன்னு தெரியாது. அதனால அவங்க கிட்ட சத்து விசாரம் செய்யறியா, ஒருமித்த கருத்துடன் கூடியாவது அல்லது தனித்தாவது சத்து விசாரம் செய்யணும். ஐயா இது எப்படின்னு தெரியலீங்களா, என்னதான் தெரிஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி கலையை பக்கமா ஐயா ஏதாச்சும் திருவள்ளுவர் கூட்டினா சொல்லுங்களேன், இப்படி ஒரு ஐயமா இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு கூட நம்ம பதிமாறதே இல்லை, நமக்கு தெரியாதுதான் அவருக்கு சும்மா இருக்க பெரிய என்ன ஒரு சன்மார்கள் எதுவும் தெரியாதுதான் அப்படின்னு ஆணவம் கண்ணும் மாமாய துரோதயம் என்று சொல்லக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் நம்மளை ஆட்டி படைக்குது. அப்புறம் எப்படிங்க மரணங்களை பெருவாக நம்ம டச் பண்றது நினைச்சு பாருங்க. அதனால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அற்புதம் இருக்கும் என்பதை நாம் பாதமே பிடித்தேன் பெருமானுடைய பாதத்தை சரணாகதி எட்டியா பிடிக்கணும். என்னால் ஆவதற்கும் உனக்கு இல்லை எண்ணிருந்தாய் பெருமானே நான் உன்னால் வாழ்கின்றேன், எனக்கு உண்மை உழைத்தருளே அவருடைய திருவடி நம்ம கெட்டியா பிடிக்கணும். விடவே கூடாது. எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பழித்ததிலே அந்த நிலையில நம்மதான் அறிவுந்து நாம் பாருங்க. நாடல் செய்கின்றேன், நாடல்னா ஆடல் செய்கின்றேன் என்று நாம் ஆடல் செய்கின்றார் பெருமான். இந்த பொற்சபை சிற்சபை ஞான சபை தடார சபை சுடுமணி என்று சொல்லக்கூடிய இந்த குரு மத்தியில ஆடல் செய்கின்றார் பெருமான். அருட்பெரும் ஜோதியாக ஜோதி சுடராக வள்ளல் பெருமான் காட்சி தருகிறார். அது பாகத்துக்கு என்னங்க, நமக்குள்ளே இந்த பொருளை இந்த இடத்துல பாகத்துக்கு என்னங்க ரொம்ப கஷ்டமாங்க. இது தெரியாம ஹரிதுவார் அமர்நாத் ரிஷிகேஷ் கைலாசு கைதவேலியர் பட்ஜெட் யாருன்னு பொறுப்பு எங்கே கருணை இயற்கை உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே எப்பொருள் மெய்ப்பொருள் எந்தெந்த கண்டோர் அப்பொருளாகி அருட்பெரும் சிவமே எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம்பெறும் அருட்பெருஞ்சோதி. இந்த இடத்துல இறைவன் பரிபூர்ணமா இருக்கின்றால் அந்த பொருளை பார்ப்பதற்கு நான் மறந்து நாம் மட்டும் என்ன பண்றோம் பாருங்க. எங்க போயிட்டாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கு அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏது மரியாதை ஞானத்தங்கம் என்று அருளாளர்களும் வந்தாங்க. காய்மரமாக இளமரமாக அண்டத்தில் உள்ள பிண்டத்திலும் அண்டத்திலும் ஏதோ அப்படி காமிச்சு லேசா போயிட்டாங்க. ஆனா வல்லை பெருமான் தான் மொத்தத்தையும் போட்டு உடைக்கிற காப்பேட்டா மகனே நீ ஒண்ணு வேற எதுவும் கைட்டவன குறைத்து உரைக்கின்றேன் கேள்வி பம்பிங்க கோர்மன குறைக்காரை நாடுகின்ற உலகில் வெறுத்தமால் ஒரு பயிர் வேண்டுகிறேன். என்ன அழகு கேட்டை குறித்தவர் அண்டர்லைன் போட்டுக்காங்க. இதை பிடிச்சிக்கியா கோட் போட்டுக்காங்க குறிப்பா ஐயா உங்களை தான் சொல்றேன் நான் குறிப்பா அவை குறித்து உரைக்கின்றேன் கேள்வி நீங்க பம்பி என்ன அழகுங்க. பெருமாள் வந்துட்டு சம்சாரிகளை கரையேற்றுவார். அந்த தனிப்பெரு கருணை இல்லவர் கருணை கடல் இல்லவர் நம்முடைய பெருமாள். சம்சாரிகளை கரையேற்றுவார், சன்னியாசிகளை கரையேற்றினார்கள் நிறைய பேர். அது கரையாட முடியாது. அடுத்து உழைப்புல சாப்பிடும் சன்னியாசி தன்னுடைய உழைப்புல சாப்பிட்டு தன்னுடைய குழந்தை மனைவி மகளுக்கு சாப்பாடை போட்டு அடுத்த அன்பர்களுக்கும் அதிதிகளுக்கும் சாப்பாடு கொடுக்குறாருன்னா சம்சாரிகளோட உயர்ந்த இந்த உலகத்தில் என்ன அற்புதம். அந்த அற்புதத்தை நம்ம பெருமான் என்ன அழகா சொல்லியிருக்கார் என்பதை நாம் அறிவது புரிந்து நாதனை அன்புடைய கண்டு இங்கே காணும். என்னதான் தெரிஞ்சு பார்க்கலாமே, 5 நிமிஷம் பார்க்கலாம், மறுநாள் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். ஒரு பதார்த்தனுடைய சுவையா இருந்தால்தான் அதனால இச்சை போகின்றார் பெருமான். இந்த இடத்துல டச் பண்ணி இந்த இடத்துல பார்த்து ஏதாச்சும் தெரிந்தா தெரிஞ்சு அப்போ பதார்த்தத்தை நான் பார்த்துட்டு அதை ருசிக்க ஆரம்பிக்கும். ருசித்த பிறகு அடடா என்ன முருங்காய் கத்திரிக்காய் சாப்பிடா எப்போ 1 கிலோ அரிசி வடிச்சு வச்சாலும் மொத்த அடிச்சு அழுவும் பொழுது அந்த ருசியை பார்த்துடணும். அந்த ருசியை பார்த்துட்டாதான் அதுக்கு மேல இச்சை வரும். ஏமா அன்னைக்கு கூட நீ முருங்காய் கத்திரிக்காய் சாப்பிடு அதே போல வைமா என் மனைவி கிட்ட. ஏன்னா அதை பார்த்துட்டு இல்லையா அந்த சுவைய அது மாதிரி ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி ஜெகஜோதியாக கோடி சூரிய பிரகாசமா வரக்கூடிய பெருமானை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது மேல இச்சை மாறாது. அதே ஏக்கமா இருக்கும், அதே ஏக்கமா இருக்கும். என்னைக்குடா முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருக்கணும் தெரியலா அம்மா கொஞ்சம் சூடா இருக்கும்போது போட்டு பண்ணுவோம் ஒழியா தரமான்னு என்ன அழகு பாருங்க. அப்படி அதனால அது பார்த்தா தானே பார்க்காத எப்படி இச்சை வரும் உங்களுக்கு. அதனால முதல்ல தவம் ஏற்றணும், அப்புறம் தர்மம் செய்யலாம் சார். முதல்ல தர்மம் செய்துட்டு தவம்ன்றது ரொம்ப
தர்மபுரம் செய்யலாம். உனக்கு மிஞ்சின மீதகம் தனக்கு மிஞ்சினால் தர்மம். இப்ப இன்னைக்கு பார்த்தா வள்ளல் பெருமாள் வருகைக்கு பிறகு பசி இருக்கிற மாதிரி எனக்கு என் மனசு பள்ளி என் மனசாட்சி நிறைவா இருக்கிறோம். ஓடு இருக்கிறோம், அற்புதமா இருக்கிறோம். இந்த உலகம் பசி இல்லாமல் இருக்குது. என்ன அழகு! அம்மா உணவுல ₹1 ஒரு இட்லி, ₹5 எந்த புண்ணியம் வேணா ஒரு நொடியில கொடுத்துருவோம். 5 இட்லி உன்னால சாப்பிட்டு நீ வைப்பாரு. என்ன அழகு நடக்குது, என்ன ஆனந்தம்! அப்பேரோட அற்புதம் நடக்குது. கூடல் செய்கின்றேன் ஐயா, நான் உணவுலே கூடி இருக்கிறேன், என்ன பார்க்க மாட்டேங்கிய ராஜா. நான் அறிவா உனக்குள்ளே இருக்கிறேன். அப்பா இந்த பள்ளத்தை தாண்டாதமா நீ அறிவு சொல்லுது. நான் தாண்டாத பள்ளமாய எகிரி அடிச்சு பயிட்டு அடிச்சு பள்ளத்துல இருந்துட்டு ஐயோ பெருமாங்க சபைக்கு போய் வர உள்ளத்தாட்டு அறிவாகி ஆண்டவன் சொல்றா, மனமாகிய பெண் கேச்சு நீ எகிரடிச்சு பள்ளத்துல வந்துச்சு ஐயா, தகுமையா ஐயோ என்னையா அறிவாகி ஆண்டவன் ஒவ்வொரு நொடியும் சொல்றான். ஆகாரம் அறின்னு சொல்றாங்களே, 4 இட்லி சாப்பிட்டு போதியா அறிவு சொல்றேன். வேர்க்கடலை சட்னி, இந்த ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி, இந்த புதினா சட்னி, எம்மா சூடா இருந்தா இன்னும் 2 ஆறாச்சு. போதுல ஏறணும், இன்னும் சாம்பார் போடு, மிளகா பொடி போடு, நெய் போட்டீங்க, இன்னும் 2. என்ன அமகலம் பண்றடா, என்ன அமகலம் பண்ற? அதனால அறிவாக நம்முடைய பெருமாள் ஒவ்வொரு நொடியும் சொல்றாரு. 3 ஆச்சுப்பா, அப்படி எழுந்துறப்பா, நீங்க எழுந்துருந்தா என்ன பாக்கலாம். இது நாளைக்கு போல 65 வயசு ஆகுது இந்த மாட்டுக்கு. என்னைக்கு பாரு, எப்ப பாரு. மற்ற அறிவோம் என தாழ்ந்திருக்கிறானால் மரணம் பெரும்பாரி வந்துடுவேன்றோ சற்றும் அதை உமாரை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய இந்த கேகே நகர்களை சன்னார் சங்கத்தை உள்ள போய் உட்காந்துடா. சன்னார் சங்கத்தவர்கள் எட்டி நின்று தடுக்கப்படுறவர்கள் கூட்டாங்க, அது உள்ள போய் நீராதா. இதுதாங்க திருவேணி சங்கமம். திரிவேணி சங்கமத்தை போய் நீரானா சத்தியமா வினை போகாது, உங்களுக்கு அருளும் கிடைக்காது. திரிவேணி சங்கத்தை நீரான அருள் கிடைக்கும். எத்தனையோ கல்வாடிகள் ஓடி போய் நீராட்டி வந்து புனிதம் ஆயிடுவானே, அப்படிதான் இது போல சன்மார்க்க சங்கத்திலே அறிவில் தெரிந்தவர்கள் அன்பர்கள் கூடக்கூடிய இந்த சன்மார்க்க சங்கத்திலே வந்து நடுவில் உட்காந்துங்க. என்ன நீராட்டிருப்பார், என்ன புனிதம் ஆகுது, எவ்வளவு சுத்தமாவது, பக்தி வரும், பழைய விடைகள் எல்லாம் பறந்து ஓடும், மூலமான பகுதி மாறும், புத்தி வரும், கொலை புறம் போகும், ஆனந்தம் பொங்கும், எதிலாசித்தியே தீரை அனுபவம். என்ன அழகுங்க! அடாடா, நோகாது நம்பி இங்கே ஆகுதியா. இதை விட்டுட்டு நான் என்னையாது மணலை கயிறா தெரியுது. நான் பயிற்சி எடுத்தேன், நீர்மேல் நடக்கலாம்னு முயற்சி எடுத்தேன், ஒன்னும் பயனே இல்லையா. நோகாத நன்மனைக்குள் நோக்க வந்து எஞ்சாலும் சாதா அவர் வினைக்குள் சார்ந்தவர் தேவா நின் பேரவரை என் போர் பெற்றவர் யார் என்பதை நாம பாடுங்க. சாமிக்கு இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. நமக்குங்க அது. நான் சன்னாரம் கிடைச்சி சன்னாரத்தை பயணித்து நான் சன்னாரியா வாழ்ந்து நான் பாடக்கூடிய பாடல் அது. என் பெருமாள் நமக்காக பாடியிருக்கிறார். தன்னால போட்டு நாம் பாடுவோம், நமக்காக அறிவுறுவது அற்புதம் இல்லையா அது? அதனால் அதுக்கு வந்து ஆடல் செய்கின்றேன். சித்தராமது அம்பலம் தலையை குறித்து, அம்பலம் தலையை குறித்து தவ பயிற்சிக்கிறது. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறு, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறு, கூடி எனை அடைந்தார் பாங்கி மாறு, அவர் கொண்டு குலம் பேசுவாரோ பாங்கி மாறு. எனக்குள்ள வந்துட்ட, என்னோட கலந்துட்ட, அப்புறம் நீ யாரு, நீ என்ன குலம் கோத்தம் நான் கேட்டு இருப்ப. நீ கேட்டுட்டு நீ எவ்வளவு வந்திருக்கா, வந்துட்டு என்னையா குலம் கோத்திரம் கேட்டுக்கிற. நம்ம பெருமாள் உள்ள வச்சுட்டாரு, நம்ம கூட கூடியிருக்கிறாரு. என் போன்றவருக்கு மிக பொன் போன்ற கருணை தந்து அவர் இதயத்தில் இருக்கும் போது சத்தியம் இது. வள்ளல் பெருமாள் ஒவ்வொரு சன்மார்களுடைய இதயத்தில் இருக்கிறாரு. அப்புறம் என்னையா அவருக்கு கொண்டு குலம் பேசுறாரு, குலம் எது கோத்திரம் என்ன கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு நீ உள்ள வந்துட்டு அப்புறம் நான் அவனை விடுவேனா? விட மாட்டேன். அம்பலம் தன்னையை குறித்து பாடல் செய்கின்றேன், எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பழித்ததுவே. அற்புதம் அற்புதமா படிங்க. ஒரு பாடல் 2 பாடல், ஏன் 10 பாடல் படிக்கூடாதா? நான் அப்படி சொல்றேன். ஒரே ஒரு லட்டு போடுன்னு சொல்றேன், நல்லா பிடிச்ச ஒரு 100 லட்டு சாப்பிட்டேன். என்ன தப்புன்னு ஆயிடுது, அமிர்தமா இருக்குது, சாப்பிடு. தகிட்டாத தெள்ளமதாச்சு கனியெல்லாம் கூட்டி கலந்த தீன் சுவை சாரவே நிற்கும் சக்கரை திரள் ஏறவே நாம் இனிய கற்கண்டு உடப்போராது நிற்கும் உயர்வளைத்து. அப்பேரோட தேனை பருகிடுங்க. இந்த தேனை பருகிடுன்னா நெஞ்சு விட்டு போனா எல்லாம் ஒண்ணு இருக்காது, முசுன்னு போடும். அந்த தேனை பருகி பாருங்க.
இந்த அற்புதம் பாருங்க. அதுதான் வயதால் தித்திக்கும், என் மனதெல்லாம் தித்திக்கும், என் மதியெல்லாம் தித்திக்கும், மண்ணியமே என் அறிவெல்லாம் தித்திக்கும். அவ்வளோ இன்பம். என்ன என்படா அப்பா, இந்த லட்டு சாட ஒரு நொடி போயிது. இப்ப கூட பார்த்தா நெய் மைசூர் போகணும், ஒரு நொடியில புதுசு போயிட்டு உடனே இன்பம் இருந்தது. தொண்டையோட கீழே தான் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த மைசூர் போய் சாப்பிட்டீங்கன்னா அற்புதமே. 7 பிறப்பும் ஏமா படைத்து 7 பிறை வரைக்கும் இருக்கீங்க. சத்தியம் இது. ராமலிங்க சுவாமி கிடைச்சிருக்கிறாரு, சந்தான சங்கம் கிடைச்சிருக்குது, அருட்பாடு கிடைச்சிருக்குது. காப்பீடு இது முடியும்னா போச்சு, நம்ம வாழ்நாள் போச்சு. இதனால யாரு வருவாங்க வெயிட் பண்றீங்க? ராமலிங்க சுவாமி கிடைச்சு ஒருத்தர் ஃபெயில் ஆகிறான் அந்த உலகத்துலன்னா எந்த சாமி வந்து பாஸ் பண்ண முடியாது. ராமலிங்க சுவாமி கிடைச்சா ஃபெயில் ஆகுங்க, நம்ம அப்பா கிடைச்சா ஃபெயில் ஆகுது. அப்பா என்னையா இது, ஒண்ணுமே இல்லையா? தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாக மட்டுமே ஆண்டவருடைய அருளை பெற முடியுமே. அல்லாது மற்ற செயல்களை என் ஆண்டவர் ஆணையா சொல்ல வரவே முடியாது. முடிந்தது பழைய கஞ்சை ஆய்வும் மற்ற உய்யவும் நிலையே. பழைய கஞ்ச குடியா, தண்ணி கொண்டு குடியா, கருமையா பாதியா, இது செய்யக்கூடாதா? எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. ஒரு 101 முறை சொல்லக்கூடாதா? யாங்க எல்லா உயிருக்கும் நாம எங்க பிரார்த்தனை பண்ணணும். கொஞ்ச நெஞ்சினால் பஞ்சன பறந்தேன் பாயினா. பஞ்ச நெஞ்சம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்த வந்த தெய்வம், மலரடியின் சென்னி விசை வைத்த பெரும் தெய்வம். அப்படி வாயார வாழ்த்துவதற்குள்ள ஒரு வஞ்ச நெஞ்சம். ஐயா பார்த்தா கரோனை எழுப்பது ஒரு வஞ்ச நெஞ்சம். நாம எத்தனை தாக்குறாங்க, நம்மளும் தாக்கவே நினைச்சோம். கவனம் இருக்கணும். உன் பங்கு என்னையா, உன் பங்கு என்ன அதை சொல்லு என்பதை பெருமாள் பார்த்துக்கிட்டே பெருமாள் வீடியோ இருக்கிறார். வல்லல் பெருமாள் வீடியோவில் எல்லாருடைய முகமும் பதிஞ்சிருக்குது. சத்தியம் இது. அதனால் உங்கள் அருள் குழந்தைகள் எல்லாம் திருவிளங்கும், சிவயோக சித்தியாராம் விளங்கும், சிவஞான நிலை விளங்கும், சிவா அனுபவம் விளங்கும், தெரு விளங்கும், திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்கும், குரு விளங்கும், உயிர் விளங்கும், உணர்ச்சியது விளங்கும், உலகமெல்லாம் விளங்கும், அறுபதும் பெருந்தாயம் என்று வாழ்த்தி வணங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு 11,000 இன்னும் ஒரு நூற்றாண்டு நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் பெற்று வாழ்வான வாழ்விகள் சற்று வழிபடுவார்கள். வாழ்நாளர்கள் வருகிறார் நண்பனை மக்கள் நாள் இடம் புகழ் போரம் பெறுவதற்கு முன்னின்றும் காணார் நின்னாவும் கருத்தின்ற ஒட்டி கண்டுதல்வார் மாணவற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே என்று வாழ்த்தி வழங்கி ஐயா சொல்லிட்டாங்க. என்னுடைய சிற்று நான் நிறைய செய்கிறேன். எங்கள் நிலைப்பதற்கு வருகை தந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் நன்றியோடு நம்புகின்றோம். நானே நடத்துகின்ற சன்மார்க்கம் அப்படின்ற போல இறைவன் தான் நடத்துகிற சன்மார்க்கம். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய ஒரு கதை. அமெரிக்காவிலே ஒரு ஏழை எளிய பையன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். நடந்து தெருவிலே நடந்து சென்றிருக்கும் போது அவனுக்கு மிக்க தண்ணீர் தாகமும் களைப்பும் ஏற்பட்டது. அங்கு ஒரு இல்லத்திலே சென்று கதவை தட்டி அம்மா தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அந்த இடத்திலே அந்த அம்மையார் கதவை திறந்து அந்த சிறுவனை அழைத்து உட்கார வைத்து தண்ணீர் கொடுக்கிறார்கள். பிறகு இருப்பா ஒரு கப்பு பால் தர அப்படிங்கிறாரு. இல்லம்மா சோறு நிகழ்ச்சி பரவாயில்ல நன்றி சொல்லி அந்த தெரு வழியே அவன் சென்று விட்டான். பல காலம் உருண்டு விடுகிறது. அவர்கள் தண்ணீர் தந்ததுதான் அன்று. பல காலம் உருண்டு விட பிறகு அந்த ஊரினரிலே பெரிய மருத்துவமனையிலே அந்த அமர்வார் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர மாட்டார்கள் என்று அறிந்து அவர் இல்லத்திலே அவரை படுக்கையில் சேர்த்து அவர்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தேடி வருகிறார்கள். தேடி வந்த பிறகு உற்சாகமாக அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்த காலம் வருகிறது. அவர்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் செய்யலாம். அது பெரிய மருத்துவமனை. இந்த மருத்துவமனையிலே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய ஒரு பதட்டம். எவ்வளவு பில் வரும் எவ்வளவு பில் வருங்கிறது அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த பில்ல அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்புறம் பார்த்தா அந்த பில் வந்து 0 வந்து அந்த பில் மொத்தத்தையுமே அந்த மருத்துவர் கட்டிவிட்டார். ஏன் எப்படி கேட்டீங்கன்னா அந்த தண்ணிக்கு பதில் அன்னைக்கு தண்ணி கொடுத்தாங்க பாருங்க, அது அந்த தர்மம் காப்பாற்று. அந்த தண்ணி பதினாறு தான் அந்த பெரிய மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் அவர் வந்து உடனே கண்டுபிடிச்சாரு.
இந்த அம்மா கிட்ட தண்ணி நம்ம வாங்கினது காலத்தினால் செய்த வேண்டிய சிறிதனும் ஞானத்தினால் மான பெரியது போல ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட அது பெரிய இதுவாகும். அந்த 350 பேர்களுக்கும் போர்வை யாரும் செய்து அந்த நமக்கு அவர்கள் போர்வையும் தர வேண்டும். ஏன் தெரியுமா, இப்படிப்பட்ட நல்ல ஒரு உள்ளதெல்லாம் இருக்கிற வச்சுதான் இந்த சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது. போன வருஷம் கூட பாபு எதிர்பார்க்கவே இல்லை. லீடர் டாப்ஸுக்கு ஒரு 30-40 புடவைகள் வாங்கிட்டு அந்த பணி முதல்வர்கள் எல்லாரும் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அழகை பார்த்து ரசிக்கிறார். அவங்க முகத்துல ஒளி தெரிஞ்சு பாருங்க. அந்த அம்மா அதை பெற்றுக் கொள்ளும் போது இவர் பேர் வந்து அதை உருவாக்குறார். அதுதான் ஜோதி, அதுதான் அந்த ஒரு வழி. அந்த என் பெற்ற இன்னும் பொருளை அருளாக அடிக்கடிக்க சொன்னாரு இங்க சொல்லுவார். நோவா அவர்கிட்ட 4 வார்த்தை வந்து நோவாம நோம்புகிறேன். நீ ரொம்ப கஷ்டப்படுவானா, தீ பிடிக்க வேண்டாம், அலை ஊட்ட வேண்டாம், தேடி வைக்க வேண்டாம், இதுவே ஒரு பெரிய அப்படின்வார். அது போல அதே மாதிரி பொருளை அருளாக மாற்றக்கூடியவர்கள் இங்க வந்துக்கிறவங்க தனவார்கள் நிறைய பேர். நான் எதிர்பார்க்காதே நிறைய எல்லாம் அல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருமுறைகளை வழங்கி இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்கள், ஆண்டோர்கள், ஆன்மீக ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவணக்கம். இந்த கூட்டத்திற்கு இறைவணக்கம் பாடிய அருள் சகோதரி திருமதி கல்யாணி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், விண்ணப்பம் வாசித்த திரு இளவரசன் ஐயா அவர்களுக்கும், உரைநடை பகுதி வாசித்த சிவபிரகாசம் அவர்களுக்கும் முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு இந்த விழாவிற்கு வாழ்த்துறை நல்கிய தொகுப்புரையாளராக இருந்து மிக திறம்பட செயல்பட்ட நம்முடைய பரமதயாளன் அவர்களுக்கும், அடுத்தபடியாக புனிதன் ஐயா அவர்கள் அருட்பாவுக்கு நல்ல ஒரு கவிதை வாசித்தார். நேரம் கருதி அதை எடுத்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் சொல்றதுனால ரொம்ப அருமையான ஒரு அருட்பா பாடலுக்கு அருட்பாவின் பெருமையை பற்றி கவிதையிலே மிகச் சிறப்பாக அவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்தது நம்முடைய சரவணகுமார் ஐயா அவர்கள், பழனி ராமலிங்கம் ஐயா அவர்கள், நம்முடைய நாளூர் ஜோதி வேதாச்சலம் ஐயா அவர்கள், தீபம் அறக்கட்டளை நிறுவனர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எல்லோரும் வாழ்த்துரை வழங்கினார்கள். அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் ஒரு முத்தாய்ப்பாக 4 சான்றோர் பெருமக்களை தேர்ந்தெடுத்து யார் யாருக்கு என்னென்ன தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை தேர்ந்தெடுத்து முதற்கண் என்னுடைய இது பிரகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் முதல் தலைப்பு. அடுத்தது கடல் கடந்தே கரை அடைந்தேன், அது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா, எனக்குள் 4வது தலைப்பு எனக்குள் நீயும் உனக்குள் நானும் 3வது தலைப்பு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈரமும் அன்பும் இருந்தாதான் கடவுளோட அருளை பெற முடியும் இல்லைங்களா? அடுத்தது அதனால என்ன கடக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் பிறவி என்னும் பெருங்கடலை நாம் கடக்க முடியும். இறைவனுடைய திருவடியை பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் கரை சேரலாம் இல்லைங்களா? அப்படி கரை சேர்ந்தோம் என்று சொன்னால் அடுத்தது எனக்குள் நீயும் உனக்குள் நானும் 2 பேரும் ஒன்னா சேரலாம். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் தன்மை என்று காட்டி கலக்கம் தவித்து கொடுத்தால் நன்மை. ரொம்ப அழகாக பேசினாங்க. 4 பேரும் 4 முத்துக்கள் தான். ரொம்ப அழகா பேசினாங்க. ஐயா என்னோட பிரகாரம் நான் எடுக்கிறேன். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன். ரொம்ப அழகா பேசினாங்க. எப்படி உனக்குள்ளதான் கடவுள் இருக்கான், வெளியே எங்கும் தேடாத அப்படின்னு சொல்லி திருமூலர் பாடல்ல இருந்து ஒரு பாடலை எடுத்து கொடுத்து, அதாவது தேனுக்குள் இன்பம் தருக்கோ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே தேனுக்குள் இன்பம் செறிந்தார் போல ஊடுக்குள் ஈசன் மறைந்திருந்தானே அப்படின்னு திருமூலர் சொல்லுவார்.
அதை சான்றாக எடுத்துக்காட்டி மிகச் சிறப்பாக ஆடேடி பந்து அப்படின்னு எடுத்து சொல்லி, ஆடேடி பந்துனா என்ன? தியானம் தான், தியான அனுபவம் தான். பந்து அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்முடைய கருவிழி, அந்த கருவிழியை தியான அனுபவ பாடல்கள் ஆடேடி பந்து. அதை இணைத்து தியானம் தவம் பண்ணும் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? வாழி என் தோழி வார்த்தை கேள் என்றும் இரவா பெருவரும் யான் பெற்று போட்டேன் அப்படின்னு ஐயா 10 பாடல சூப்பரா சொல்லிடுவாங்க. அதனால் ஈரமும் அன்புப்பட்டு இன்னருள் பெற்றேன். ரொம்ப அழகா பேசினாங்க. அடுத்தது கடல் கடந்தேன் கரையடைந்தேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த சன்மார்க்க தலைவர் ரொம்ப அழகாக பேசினாங்க. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு, திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். அதனால பொறிவாயில் 5 அவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிவிட்ட நீடு வாழ்வார். அந்த மாதிரி நீண்ட நாள் ஓட்டணும்னா ஒரே வாயில அழுந்த வைக்கணும். எல்லாத்தையும் இந்திரிய ஒழுக்கத்தை கொடுத்துருக்க. அதனால கடல் கடந்தே இதை முடிச்சுறாங்க. கடல் கடந்தேன் கரையடைந்தேன் காட்சி எல்லாம் கண்டு கொண்டேன் கோயில் கடவுள் திறந்திட பெற்றேன்னு அந்த பாடலை எடுத்து காட்டி, ஒழித்தேன் அச்சம் அவலமெல்லாம் என்ற பாடலை எடுத்து காட்டி கடலை கடந்தார் அவர். அடுத்தது 3வது எனக்குள் நீயும் உனக்குள் நானும், 2 பேரும் ஒன்னா ஆக்குற அந்த தன்மையை பத்தி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. நேரம் உங்களுக்கும் பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன். டைமும் வேற இல்லை, எனக்கு எடுத்து சொல்ல முடியல. 4 ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த நிலையை எடுத்து பாபு ரொம்ப அழகாக பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்த்தேன் இறைவனை உற்றே கலந்தால் இருவரும் ஒன்றானும் அந்த பாடலை எடுத்து காட்டி நிறைய சான்று காட்டினார். அவருக்கு எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது பண்ணிய தவம் பலித்ததுவே. இதெல்லாம் கடைசியில என்ன கிடைக்கும்? பண்ணிய தவம் பலித்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். கடைசியில பெருமாள் இறைவனுக்கு நன்றி சொல்ல கட்டமும் கயற்றி கவலை விட்டொழுந்தி கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்த்தேன் சிச்சவை உடையான் என்ற மெய் செல்வப்பிள்ளை என்ற பெயர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியதவும் பலித்ததுன்னு சொல்ற. இந்த மாதிரி கட்டமும் கழித்தாச்சு. இன்னொரு கூட இருக்கு. என்ன ஜாதக கட்டணம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஜாதக கட்டத்துல இத்தனை வயசு வரைக்கும் நீ வாழ்வ அப்படின்னு வரும். அதையும் தவிர்த்துல பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை மாற்றி அமைச்சு என்றும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை இறைவன் பெருமானுக்கு தந்தா. அதனால் அவர் பண்ணிய தவம் பலித்தது. என்றும் இருக்கக்கூடிய ஊழிதோர் ஊழி உழப்படாது ஓங்கி வாழக்கூடிய அன்றும் இருந்தார் என்றும் இருக்கின்றார் நாளையும் இருப்பார். ஊழிதோர் ஊழி உழப்படாது ஓங்கி வாழ்ந்து கொண்டு நம்மையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார், என்னையும் பேச வைத்துக் கொண்டிருக்கின்றார், உங்களையும் கேட்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி ரொம்ப அழகாக முன்னிலை வகித்த நம்முடைய ராஜேந்திரன் ஒரு கதையை சொல்லி திட்டத்திற்கு ஆதரவு எல்லாருக்கும் என்ன ஒரு நல உதவிகள் சொல்றதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இதுவரை பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய நன்றியை பாராட்டுகின்றேன். வந்தனம், வணக்கம். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஹேம ஜோதி ஹோம ஜோதி ஹேர ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி
வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச விளலாம் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம்